ஹalleluya, praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக, மேன்மையாக, விடுதலையாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் முழுமையாய் விசுவாசித்து நம்பிக்கை கொண்டு அதன் மேலே நீங்கள் முழுமையான ஒரு நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும் பொழுது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியும் இந்த ஆண்டிலே நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் இந்த நாளிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். தேவ வார்த்தைக்கு உங்களை விட்டு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை கவனித்து தான் பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே நிச்சயம் அந்த வார்த்தை நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. இந்த காலவெளியில் கூட கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹalleluya. சில ஆயத்தங்களை 2025 வரைக்கும், போன நாள் வரைக்கும், இன்று காலை வரைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்குள்ளாக அவரே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், அநேக பாடுகளின் மத்தியில் கடந்து வந்திருக்கிறேன், அநேக போராட்டங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறேன், அநேக வியாதி படுக்கையில் கடந்து வந்திருக்கிறேன், இன்னும் சில முடிவு வரவில்லை, இன்னும் சில மாற்றம் வரவில்லை, இன்னும் சில வெற்றி வரவில்லை, பல விதத்தில் தோற்று போயிருக்கிறேன். பிள்ளைகளுக்கு தோற்று போன குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு வேலை இல்லாத சூழ்நிலை, இந்த நாட்களில் அநேக கடன் பிரச்சனைகள், எதிலுமே ஒரு வெற்றி இல்லை. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லை, ஒரு பலன் இல்லை. பல விதத்தில் மனம் சோர்ந்து இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களோடு கூட தெளிவாக பேசுகிறார். இது எல்லாமே உங்கள் பாடுகள் கடந்து வந்த அத்தனை பாதைகளுமே ஒரு ஆயத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஆகவே பாடுகள் ஒரு ஆயத்தம். ஆமென் சொல்லலாமா? பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷத்தின் பாடுகளை ஆயத்தத்தோடு கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனால் கைவிடவே இல்லை. அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் தொடர்ந்து வந்தது. ஆனால் ஜெயம் கர்த்தருடைய பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு மேன்மையான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு எல்லையை, ஒரு காரியத்தை, ஒரு விடுதலை, ஒரு ஜெயத்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் ஜெயமாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை இதுவரை நடத்தி வந்து யுத்தம் பண்ணினது போல இனியும் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் இதுவரைக்கும் ஏதோ யுத்தங்களை பண்ணி கொண்டிருக்கிறது போல இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிக்கும் பொழுது, மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலமுள்ளவைகள், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் எல்லாம் கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விரோதமான மேட்டுமைகளையும் நிர்மூலமாக்கி கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு ஒரு வெற்றி உள்ள ஒரு வழியை காண்பிக்கிறார். மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் பண்ணாதிருங்கள். உங்களுடைய ஃபேமிலியில் கணவன் மனைவி யுத்தம் பண்ணாதிருங்கள். பிள்ளைகள் பெற்றோர் யுத்தம் பண்ணாதிருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மற்ற விசுவாசிகளோடு, மற்ற காரியங்களோடு யுத்தம் பண்ணாதிருங்கள். காரணம், வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17 இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும் பொழுது நாம் தோற்று போய் விடுகிறோம். நம்முடைய யுத்தம் நம்முடைய சார்ந்தவங்களோடு கிடையாது. நம்முடைய யுத்தம் அந்தகார லோகாதிபதி, வானமண்டல பொல்லாத ஆவி, அசுத்தாவிகள், இன்னைக்கு நம்மளை வீழ்த்துகிற பாவத்தின் இச்சையின் ஆவிகள், இதை ஜெயிப்பதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்தாவின் மூலமாய் ஜெயம் கொடுக்கிறார். வேத வார்த்தைகள் மூலமாய் ஜெயம் கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது, அன்றைக்கு பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி, நீங்கள் வாசிக்கும் பொழுது தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் தானியேல் ஜெபிக்கும் பொழுது யுத்தம் பண்ணுகிறான். ஆனால் தேவ தூதுவனை அனுப்பி கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலையிலே உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்த யுத்தமெல்லாம் ஆயத்தமாய் மாற்றி
ஜெயம் கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலைகளிலே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான ஆயத்தங்களாயிருக்கிற பாடுகளை, வேதனைகளை, கண்ணீரை, துக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறவரே, அதையெல்லாம் இந்த வருஷம், இந்த நாளிலிருந்து ஜெயமாய் மாற்றி கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். சில பாடுகள் மாறவில்லை, சில வியாதிகள் சுகமடையவில்லை ஆண்டவரே, சில வேதனைகளுக்கு முடிவு இல்லை, சில பிரச்சனைகளுக்கு முடிவில்லை. கோர்ட்டு பிரச்சனைகள் ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கை பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், வேலை வியாபார பிரச்சனைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் யுத்தங்கள், ஆண்டு ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில மாம்சத்தில் யுத்தங்கள் ஆண்டவர் எல்லாம் ஓய பண்ணி அந்த யுத்தங்கள் மத்தியிலே ஆவியானவர் ஜெயத்தை கொடுப்பீராக. அதே நேரத்தில் பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆயத்தமாய் மாற்றி கொண்டிருக்கிறீர். முடிவு ஜெயமாய், விடுதலையாய், சுகமாய், அற்புதமாய், ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. இன்று முதல் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய ஜெயத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் கட்டளையிடுகிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாவதாக என்று கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு வியாதி படுக்கையிலும் இயேசுவின் நாமத்தில் சுகம் என்ற ஜெயம் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்ததுக்காய் நன்றி. தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஜெயம் வரும்.